கண்டிப்பாக நல்ல படம், எல்லாருமே போய் பார்க்கலாம். ஃபைட்டு தான் படம் ஃபுல்லாக, பிளட் ஷாட் அது தெரிகிறாப்புல. சூப்பர் படம், போய் பாருங்கள். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க படத்தில், கண்டிப்பாக போய் பார்க்கலாம் எல்லாருமே. யங் ஜென்ரேஷன் தான் ப்ரோ, இந்த ட்ரக் அடிக்ட்லாம் இருக்காங்களே அவங்களுக்காக தான் முக்கியமாக அந்த படம். சின்ன வயசுங்களே சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, ஜாயிண்ட்டு கஞ்சான்னு அடித்து சுற்றுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த படம். அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, சண்டை போட்டுக்கிட்டு அது மாதிரி நடக்கிறாங்க, அதுக்காக தான் இந்த படம். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்துக்கு ப்ரொடியூசர் ரொம்ப செலவு வந்து சிகரெட்டுக்கு தான் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக சிகரெட் வச்சுன்னு தான் இருக்கிறாங்களே தவிர படம் ஓகே நார்மல். ரெண்டாவது ஒரு ஹீரோயின் ஒன்று வந்தாங்க, அவங்க எங்கே போனாங்க ஏது போனாங்களே தெரில. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஓகேங்க, விஜய் நல்லா பண்ணியிருக்காப்புல. பட் ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே சிகரெட் மயம் தான் இருக்குது. பார்க்கலாம் நல்லா இருக்கும். ஹீரோயினை காணுங்க கடைசி வரைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 சீன் தாங்க காட்டினாங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. படம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஃபைட் கிளப்பும் பேர் வச்சுக்கிறாங்க, ஃபைட்டு தான் ஃபுல்லாக சண்டை அடின்னு அடிக்கிறானுங்க. ஆனால் இதில் ஒரு கருத்து சொல்லிக்கிறாங்க, எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணுவானுங்க. ஃபுல்லாக ட்ரக்ஸு தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க திருந்துவாங்களா? நம்ம ஆளுங்க அதில் எப்படி பண்ணலான்னு தான் கற்றுப்பானுங்க. எதை பண்ணணுன்றாங்களோ அதான் பண்ணுவாங்க, எதை பண்ணக்கூடாதுன்னு தான் அதான் பண்ணுவானுங்க. ஃபைட்டு கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஃபுல் படத்தை அவர் தான் கேரி பண்ணியிருக்காரு. எல்லாரெல்லாம் பார்க்க முடியாது, யூத்துக்கான படம் இது. இப்போது லேடிஸு ஃபேமிலி ஃபுல்லாக கொடுத்துறாங்க, யூஏ கூட கொடுக்கலையே தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கலாம், படம் பார்க்கலாம். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். படம் போகிறதே தெரியல. நார்த் மெட்ராஸ் சைடு உள்ள ரியலாக எடுத்திருப்பாங்க போல். ஆனால் அதை பார்த்துட்டு இளைஞர்கள்லாம் அது எதுவும் பொழுதுபோக்கு சாதனமாக தான் அதை பார்க்கணுமே தவிர அது ரியல் லைஃபோடு ஒப்பிடக்கூடாது. ஹீரோ எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, அதனால் படம் நல்லா இருக்குது, போகிறதே தெரியல. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் அடிக்கணும் போகணுன்னு நம்மளே சீட்டில் உட்காரும் போதே ஹீரோ அடிக்கணுன்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. நல்லா பண்ணியிருக்காப்புல அந்த பையன். நல்லா இருந்ததுங்க படம். அதான் இந்த இப்போ பண்ணிகிட்ருக்காங்களே அந்த பீட்ஸ்லாம் இது பண்ணுறாங்களே அதை பற்றி தான் எடுத்துருக்குறாங்க. அது நல்லா இருக்குது படம், ஆக்ஷன்னாக இருக்குது. நல்லா மியூசிக் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். எடிட்டிங்கு அப்புறம் வந்து விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த நார்த் மெட்ராஸில் எப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அந்த ஸ்டோரி லைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. மற்றபடி ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்தது, நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். படத்தில் அது கிளைமேக்ஸுன்னு வந்து அந்த அவங்க லாஸ்ட்டில் வந்து எப்படி அந்த கிளைமேக்ஸ் முடிச்சது தான் காட்டுறாங்க. பட் நான் எப்படி சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா எண்ட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் ஒரு கம்ப்ளீஷன் மட்டும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாமல் ஹீரோ வந்து எப்படி வந்து இவங்க 2 பேரையும் வந்து அந்த இது பண்ணுறாங்க, கில் பண்ணுறாரு அந்த வில்லனை. ஸோ மற்றபடி நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே டைரெக்ஷன், ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மற்றபடி எல்லாமே நல்லா ஓவரால் குட் மூவிஸ் தான், நல்லா பார்க்கலாம். படம் ஓகே, குட், நல்லா இருக்கு. அதான் இப்போ கேங்ஸ்டர் மூவி அந்த மாதிரி வருதுல்ல, அது ரிலேட்டட் மாதிரி தான். அந்த நார்த் சென்னையில் நடக்கிற அந்த கேங் ஃபைட்டு, 2 கேங் அவங்களுக்குள்ளே இருக்க சண்டை, அந்த ஃபைட்டு அந்த மாதிரி. ஸோ ஓவரால் இட் வாஸ் குட். ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஓரளவு புரியாத மாதிரி இருக்குது. பட் ஸ்டோரிக்காக பார்க்கலனாலும் ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதில் இருக்குது. ரெகுலராக இருக்க படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹீரோக்காக தான் நாங்கள் வந்தோமே. சூப்பர், அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது, ஸ்டைல். ஆமாம், ஆக்ஷன் தான் ஃபுல்லாகவே. பட் இன்பிட்வீன் ஒரு லவ் சீன்ஸ் வருது கொஞ்சம், அது நல்லா இருந்தது. மியூசிக்லாம் ரசிக்கிற மாதிரி நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம் டைரக்டர் அண்ட் இந்த ஆக்டர் விஜயகுமார் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேஸ்டிங்கும் சரி, டைலாக்ஸ் எல்லாமே வந்து ஓவராலாக இப்போ ரொம்ப மேட்சிங்காக இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா ரொம்ப ஆக்ஷன் வயலன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறனால. ஆனால் வந்து படம்னு பார்த்தோன்னா இந்த படம் ரொம்ப நல்லாவே சூப்பர் குட் மூவி. ஸோ அப்ரிஷியேட் பண்ணலாம் டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்க ஒரு கேரக்டர்ஸு. அந்த நார்த் சென்னையில் எப்படிலாம் இருக்குது, இந்த இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த போதையெல்லாம் விற்கிறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் வந்து ஓவராலாக அதனால் என்னென்ன பிரச்சனை வருது, ஒரு கேங்லேருந்து இன்னொரு கேங்க்கு எப்படி வந்து சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பர்ஃபெக்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம்.
வி என்ஜாய். ஆக்சுவலாக இல்லை, ஒரு ரியலிஸ்டிக்காக இப்போ நம்ம நிஜமாவே நார்த் சென்னையில் எப்படி இந்த மாதிரிலாம் ஃபைட்டு கேங் அப்படிலாம் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. போராக இல்லாமல் படம் நல்லா தான் இருக்கும்.